வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி சிவம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மசால் வடை. இந்த மசால் வடையை நம்ம அந்த ஸ்ட்ரீட் சைட் ஃபுட் ஒரு கையேந்தி பவனில் கிடைக்கிற மசால் வடை டேஸ்ட் வர மாதிரி பண்ணலாம் வாங்க. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு அதை நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச அப்புறம் 3 மணி நேரம் ஆன அப்புறம் அந்த கடலைப்பருப்பில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிவிடுவோம். இதுக்கு வேறு என்னெல்லாம் வேணுங்கிறத பார்ப்போம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி கொஞ்சம் நான் ஒரு சின்ன பீஸ் எடுத்து நசுக்கியிருக்கேன். பூண்டு 2 பல். அப்புறம் சோம்பு, இதெல்லாம் ஆப்ஷனல். சோம்பு பூண்டெல்லாம் ஆப்ஷனல். அப்புறம் பச்சை மிளகா, சிவப்பு மிளகா, உப்பு, அப்புறம் கொத்தமல்லி. இப்போ என்ன பண்ணுவோம், மிக்சியில் இந்த வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல மாவோட பைண்ட் ஆகிறதுக்கு தான், அரைக்கலாம் வேண்டாம், பல்சரில் போட போகிறோம். வெங்காயம், பச்சை மிளகா, சிவப்பு மிளகா ரெண்டுத்தையும், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, அப்புறம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு பல்சரில் சும்மா ஒரே ஒரு ஓட்டுனா போதும். நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு தான் அது. இப்போது இந்த அளவு கோர்ஸாக பிளெண்ட் ஆனால் போதும், ரொம்பலாம் நைஸாக வேண்டாம். இப்போ இந்த கடலைப்பருப்பை ஸ்ட்ரெயினரில் கொட்டி வச்சுருந்தோம்ல, தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகிறதுக்கு அந்த வடிகட்டிலேருந்து எல்லா கடலைப்பருப்பையும் மிக்சியில் போட்டு இதையும் அரைச்சிட்டு வந்துடுவோம். இதுக்கான உப்பை போட்டு இதையும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறக்குறந்தான் இருக்கணும். அதே மாதிரி எல்லா கடலைப்பருப்பையும் நான் போடலை, கொஞ்சம் கடலைப்பருப்பை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஃபைனலாக அதில் ஆட் பண்ணும்போது அந்த கிறிஸ்பியாக கிடைக்கும் அது வடையாகும்போது. ஸோ அதுக்காக கொஞ்சம் கடலைப்பருப்பை நான் நிறுத்தி வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பை அரைச்சது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கோர்ஸாக தான் அரைச்சிருக்கேன். அதையும் இதில் போட்டுடுவோம். இதோட இந்த கடலைப்பருப்பு எடுத்து வச்சோம்ல அதையும் போட்டுடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக நான் இதில் பெருங்காயமும் போட்டிருக்கேன், பெருங்காயப்பொடி நான் சொல்ல மறந்துட்டேன். பெருங்காயப்பொடியும் போட்டு நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், எண்ணெய் காஞ்சதும் இதை சின்ன சின்ன வடையாக தட்டி அதில் காஞ்ச எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். இது கேஸை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப தூக்கி வச்சிங்கன்னா சட்டுன்னு தீஞ்சு போயிடும். ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ பரட்டி விட்டுட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம். நம்ம நீங்கள் என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த லைக் பட்டன், அப்புறம் இந்த ஷேர், கமெண்ட்ஸும் எப்படி வந்ததுன்னு சொல்லி எழுதுங்க. அதே டீ கடை வடை மாதிரியே இருந்ததா டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக அவசியம் ஃபீட்பேக் கொடுங்க. ஓகேயா? அப்பப்போ பரட்டி விட்டுட்ருப்போம். பாருங்கள், இப்போவே ஆல்மோஸ்ட் கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிட்டுது முதல்ல போட்ட வடையெல்லாம். ஸோ நம்ம இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எடுத்துருவோம். கோல்டன் ப்ரௌன் ஆனதெல்லாம் எடுத்துருவோம். ஸோ வடை, மசால் வடை, கடை வடை இஸ் ரெடி. ஆக்சுவலாக இந்த சோம்பு பூண்டு இதெல்லாம் உங்கள் ஆப்ஷனல் தான். அது அந்த வெளியே நமக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் ஃப்ளேவர் கிடைக்கணுங்கிறதுக்காக போட்டது. வேண்டாட்டி நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அதை நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு அவசியம் சொல்லணும். ஓகேயா? தேங்க்யூ அண்ட் ஹாப்பி குக்கிங்.